இது ஃபுல்லாகவே காட்டை பற்றி வெளிப்படையாக காமிச்சிட்டாங்க. புகழான பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே வேறு லெவல் சொல்ல வேணும். காமெடியாகவும் இருக்குது, சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது. ஓகே, என்ன மாதிரி மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க? என்ன மாதிரினா காட்டை பாதுகாக்கணும். காட்டை அழிச்சா அப்புறம் விலங்குகள் எல்லாமே உள்ளதானே வந்தாகும். அதனால் காட்டை பாதுகாக்கணும். கிராஃபிக்ஸ் மாதிரி தெரியல தலைவா, நார்மலாக இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதை மாதிரிலாம் தெரியும், அப்படியே போயிட்டே இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது. அண்ணன் செம்ம ஆக்டிங்ண்ணா. அண்ணன் குத்து கம்பல் நல்லா பார்ப்பேன். அது காமெடினா இதுவும் காமெடி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இந்த என்ன சொல்லுங்க செம காமெடி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செகண்ட் ஹாஃப்லாம் படம் நினைச்சுண்ணா, மியூசிக் நினைச்சு சாங் நினைச்சு. அண்ணன் என்ன சொல்ல வரேன்னா, மேக்ஸிமம் இந்த காட்டை அழிக்க விடாதீங்க. காட்டில் வாழ்கிற விலங்கு எல்லாம் வெளியே ஊருக்கு தான் வரும். அதனால காட்டை அழிக்க விடாதீங்க, விலங்குகளை பார்க்குங்க. சூப்பராக வந்திருக்காரு. ஒரு புலியை வந்து காட்டில் வளர்க்க முடியாமல் இவரே எடுத்து வளர்த்து இவருக்கு அந்த புலியால் ஒரு கவர்மெண்ட் வச்சல ஃபேமிலி இல்லைங்களா அப்படின்னு. ஆமாம், உண்மையுமே புலி கூட தான் அதை நடிச்சிருக்காரு. புலி தான் உண்மையுமே புலி கேரக்டர். அது இல்லை, அங்கங்கே கொஞ்சம் காமெடி இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் காமெடி இருக்குது, கொஞ்சம் சீரியஸாகவும்